ஒரு அழகான கிராமத்துல கோட்டையா ஒருத்தர் இருந்தாரு. இவருக்கு 3 பசங்க. ஒருத்தர் சரவணன், இன்னொரு 2 பேரு ரவி, முத்து. சரவணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அங்க மனைவி பேரு நந்தினி. என் மாடி மருமகளே, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. இதோ கொண்டு வர மாமா. ஐயோ கடவுளே, சீக்கிரமா இந்த ஆளை கூட்டிட்டு போயிடு. என்ன போட்டு டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்ட அவ உங்க மாமாக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கறா. அம்மாடி, என்னோட பசங்களை கொஞ்சம் கூட்டிட்டு வாமா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படின்னு சொன்னதும் அவ அவளோட கணவன் கிட்ட இப்படி சொல்றா. ஏங்க, அந்த பெருசு உங்க கிட்டயும் உங்க தம்பிங்க கிட்டயும் ஏதோ பேசணுமா? சீக்கிரமா வர சொன்னாரு. அவனும் அவ தம்பிங்களையும் அவங்க அப்பாவை போய் பாக்குறாங்க. என்னப்பா ஆச்சு? எதுக்கு வர சொன்னீங்க? ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிடல் போலாமா? அது ஒன்றும் இல்லப்பா, நமக்குன்னு இருந்தது உங்க அம்மா மட்டும்தான். அவளும் போயிட்டா. இப்போ நமக்கு இருக்க ஒரே சொத்து உங்க அம்மா வாழ்ந்த அந்த பழைய வீடும் இப்ப நம்ம இருக்க இந்த புது வீடும் தான். இந்த 2 வீட்டையும் 3 பேரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மறுநாள் அவர் இறந்து போயிறாரு. அவங்களும் எல்லா காரியத்தை முடிசூட்டு சொத்து விஷயத்த பேசுறாங்க. ஏங்க, இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு அவங்க மனைவி சரவணன் கிட்ட சொல்றாங்க. டேய் தம்பிங்கள, அப்பா சொன்ன மாதிரி நம்ம 2 வீட்டையும் பங்கு போட்டுக்கலாம்டா. அப்படின்னு சொன்னதும் முத்து இப்படி சொல்றா. சரினே, நானும் தம்பியும் இப்போ இருக்க புது வீட்டை எடுத்துக்கிற நீங்க நம்ம அம்மா இருந்த வீட்டை எடுத்துக்கோங்க. என்னடா தம்பி சொல்ற? நான் அந்த பழைய வீட்ல தங்கணுமா? அப்படி இல்லனே, நீ வேலைக்கு போற உனக்கு எந்த ஒரு கடனும் இல்லை. ஆனா எனக்கு இந்த வீட்டை கட்ட அப்பா என் பேர்ல தான் கடன் வாங்கியிருக்காரு. அதனால தான் அப்படி சொன்னேன். இங்க பாரு தம்பி, சின்ன வயசுல இருந்து எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. எல்லாமே உனக்கு தான் கிடைக்கும். இந்த டைம் நான் விட மாட்டா. அப்படின்னு சொன்னதும் அவ தம்பியும் சரின்னு விட்டு கொடுத்துட்டா. நாட்கள் கடந்து போகுது. முத்துக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அவங்க அண்ணன் வீட்ல தான் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா. போத்த ஒரு நாள், அண்ணி பசிக்குது அண்ணி, சாப்பாடு கொண்டு வாங்க அண்ணி. இது ஒண்ணு கரெக்டா சாப்பாட்டு டைமுக்கு வந்துரும். வேலை வெட்டிக்கு போறதில்ல, ஆனா சாப்பாடு மட்டும் நல்லா கொட்டி குறுது. சரி, இனிமே நம்ம அண்ணன் வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்காது. எப்படியாச்சும் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா கைச்செலவுக்கு சாப்பாட்டுக்கு இன்டர்வியூ போறதுக்குன்னு எதுக்குமே காசு இல்ல. சரி பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை. வீட்டில் இருக்க பாத்திரத்தை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல உள்ள பழைய பாத்திரத்தை எடுக்கிறப்போ கை தவறி ஒரு பானை கீழே விழுந்து உடைஞ்சிருது. ஆஹா, என்னது இது? பானை திடீர்னு மின்னுது. அப்படின்னு போய் பாக்குறா. ஆனா அது எல்லாமே வைரமுத்துக்கள். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டேய் செல்லங்களா, இந்த வீக்ல நீயும் அண்ணனும் நானும் அப்பாவும் ஒன்னா வாழ்ந்த வீடு. உனக்காகவும் அண்ணாவுக்காகவும் நானும் அப்பாவும் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம். இதை எப்பவும் விற்க கூடாது, சரியா? அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. மறுநாள் அவங்க அண்ணன் கிட்ட அந்த வைரமுத்து களை கொடுக்கறான். டேய், ஏன்டா இது என்கிட்ட கொடுத்த இதை நீயே வச்சிருந்தா? இதே ஊர்லயே பல வீடு கட்டியிருக்கலாமே. அண்ணே, சின்ன வயசுல நம்ம அம்மா நம்ம 3 பேருக்கும் தான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே அவங்க சொல்லாம இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா நீ என் அண்ணன். இந்த மாதிரி கிராம கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்த வில்லேஜ் ஸ்டோரிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னதான் புது வீட்டை எடுத்துட்டு பழைய வீட்டை கொடுத்தாலும் தனக்கு கிடைச்ச செல்வத்தை தன்னோட அண்ணனுக்கு தந்ததை நினைச்சு பெருமையும் அசிங்கமும் பட்டா. காசு பணம் இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். ஆனா சொந்தம் போனா சம்பாதிக்க முடியுமா? என்னதான் சொந்த பந்தம் மேல விமர்சனம் வச்சாலும் கடைசில வந்து நிக்கிறது அவங்கதான்.